ஓகே. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ல வந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேத்து ஆக்சுவலா அலைஸ் ப்ரோல கண்டக்ட் பண்ண செஷன்ல நம்ம நெறைய பாயிண்ட்ஸ், இன்ஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மெயினா என்னன்னா, நம்ம டிசிஷன வந்து கம்மி பண்ணணும். ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமும், ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ட்ரேடர் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்காரோ, அந்த அளவுக்கு தான் அவரால அந்த ட்ரேட வந்து சஸ்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டிசிஷன் வந்து காம்ப்ளெக்சிட்டியா இருந்துச்சு. தட் மீன்ஸ் மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ட்ரேடை எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ட்ரேட் வந்து கிளாரிட்டியா போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் 25,000 அப்படின்னு ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே எப்படி சொல்ற பிரேக் டவுன் ஆகி கீழே வருமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இல்ல ஹிஸ்டாரிக்கலா இந்த லெவல் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்ல விவேப்புக்கு மேல வந்து டிராவல் ஆகுதான்னு பார்ப்போம். இல்ல சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல டிராவல் ஆகுதா இல்ல ஆர்எஸ்ஐ இல்ல மேக்டி. சரி, இது மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஒரு ட்ரேடை வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து அணுகுவோம். சாரி, அப்படி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஃபேவரா அப் சைடு போச்சுன்னா ஓகே. பட் நம்மளுக்கு ஃபேவரா போகாம ஒரு பிரேக் டவுன் ஆகி டவுன் சைடு போச்சுன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணுன்னா நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த பொசிஷனை ஆவரேஜ் பண்ணலாமா, இல்ல லாட் சைஸை கூட்டலாமா, இல்ல லாட் சைஸை குறைக்கலாமா, இல்ல ஸ்டாப் லாஸை தள்ளி வைக்கலாமா, இல்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுட்டு திருப்பி அந்த ட்ரெண்டை ரைட் பண்ணலாமா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் டிசிஷன் உங்க மைண்ட்ல ட்ரிகர் ஆகுறதுனால ஒரு ட்ரேடை வந்து நம்மளால கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் நீங்க கேட்டிருப்பீங்க, எங்களால ஒரு 20 பாயிண்ட்ஸ் கூட எங்களால சாலிடா அந்த ட்ரெண்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா டிசிஷன் வந்து கிளாரிட்டியா இல்லாததுனால தான் நம்ம இந்த விஷயம் எல்லாமே நம்ம மைண்ட்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஷனை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே எமோஷன் வந்து ட்ரேட்ல இருக்காது. ஓகேங்களா? ஸோ டிசிஷன் எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எமோஷன் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து குரூப்ல போடுறது அதுதான். நம்ம ட்ரேடிங் சிஸ்டம்ல எந்த ஒரு எமோஷனுமே இருக்காது. நீங்க எப்படியும் எப்படி சொல்றது, ஒரு ஜாலியா ட்ரேட வந்து நீங்க வந்து அணுகலாம் வித்தவுட் எமோஷன். அது எப்ப பிராக்டிஸ் ஆகும், அது எப்போ உங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரும் அப்படின்னா நீங்க இதுல மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து நீங்க லைவ்ல எடுத்து எடுத்து பார்க்கணும். எய்தர் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்ல ரியல் மணி போட்டு பார்க்கலாம். அப்படி பாக்குறப்ப உங்களோட கேபிட்டல் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம அப்ரிஷியேட் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்கணும். அது எந்த சிஸ்டத்துல அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னால மட்டும்தான் உங்க கேபிட்டலை நிலையான தன்மையில வந்து கொண்டு போக வைக்க முடியும். சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னால மட்டும்தான் உங்களோட கேபிட்டலை எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நிலையான தன்மையில வந்து கொண்டு போக வைக்க முடியும். சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் இல்லாம டிஸ்கிரிஷனரி அப்ரோச்ல டே டு டே பேசிஸ்ல நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கிராஃப் வந்து ஒரு நிலையான தன்மையா இருக்காது. தட் மீன்ஸ் ஒரு நேர்கோட்டில் போகாது. ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் 1 லேக் மேக் பண்ணியிருப்போம், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா 50,000 லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி சைக்கிளிக் வேவ்லேயே வந்து நம்ம போயிட்டு இருப்போம். அதுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து நமக்கு கொண்டு வராது. ஸோ அதனால சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் வந்து தயவு செஞ்சு அது அந்த அப்ரோச்சுக்கு மாறுங்க. அது மாறுற பட்சத்துல உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அது எப்படி சொல்றது, அடாப்ட் பண்றது கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ரூல்ஸை உங்க ட்ரேடிங்குள்ள ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ அதை வந்து நீங்க நடைமுறைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க உங்களோட ட்ரேடிங்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மொமெண்டம் என்ட்ரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மொமெண்டம் என்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு டைரக்ஷன் ஓரியன்டா மூவ் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு பெயின் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் மொமெண்டம் என்ட்ரி. ஸோ அந்த மொமெண்டம் என்ட்ரி எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிரியேட் ஆகலாம். இல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்குற இடத்துல, தட் மீன்ஸ் ஒரு ஐயரை அச்சாச்சுன்னு சொல்லுவோம்ல, ஷார்ட் ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல அச்சாச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஐயரை அந்த பாயிண்ட்ல இருந்து திருப்பி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி வந்து சரியா அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி எந்தெந்த பாயிண்ட்ல மொமெண்டம் ஜோன்ஸ் கிரியேட் ஆகுதோ அதை தான் நம்ம மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சந்தேகம் வரும்.
மார்க்கெட் வந்து ஒரு டார்க் கிரீன் லைனுக்கு மேல தான் சார் போகுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல போனாலும் செல் எடுங்க. தட் மீன்ஸ் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களே. இது எப்படி பிராக்டிக்கலா நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் தான் நிறைய பேரால ரியல் டைம்ல வந்து அப்ளிகபிள் பண்ண முடியல. நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிவோட் பாயிண்ட் வரையும். ஓகேங்களா? பிவோட் பாயிண்ட்ல R1 வந்து பிரேக் ஆயிருக்கா இல்ல R2 பிரேக் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வேலிடான கன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரல் பிரேக். மார்க்கெட் வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து நடக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் பிரேக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு அஹ், ஒரு ஐயரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐயரை வந்து மேல உடைச்சிட்டு போதா இல்ல அது வந்து டவுன் சைட்ல உடைச்சிட்டு கீழே வருதா அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சரல் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எஸ்எம்சி கான்செப்ட்ல நிறைய விதமான எப்படி சொல்ற கிரைட்டீரியா இருக்கு. அதுல நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா பிஓஎஸ் சொல்லுவோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? CHOCH அப்படின்னு சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் சார்ட்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மா. ஸோ அந்த ரெண்டு விஷயமும் எதை குறிக்குதுன்னா, மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்து நடக்குதா, தட் மீன்ஸ் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து உள்ள ஒரு கேண்டலுக்குள்ள வருதா அப்படின்றத பார்ப்போம். நம்ம எல்லா கேண்டல்லையும் போய் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ நமக்கு மார்க்கெட்ல மொமெண்டம் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஆகணும். அது ஐடென்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து நடந்திருக்கா, தட் மீன்ஸ் மார்க்கெட் நமக்கு ஏத்த மாதிரி போதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ எஸ்எம்சி கான்செப்ட்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு ஏத்த மாதிரி போதா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு ஏத்த மாதிரி போதான்னு பார்ப்போம். இந்த மூணு விஷயமும் சார்ந்து வர்றப்ப நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுப்போம். ஓகேங்களா? ரேண்டமா போயிட்டு ஒன்று மார்க்கெட் வந்து சூப்பர் ட்ரெண்ட் கிரீன் லைனுக்கு மேல இருக்கு, நான் வந்து ஒரு பை ட்ரேட் போடுறேன் அப்படின்னு நம்ம போட மாட்டோம். நம்மளுக்கு இந்த மூணு விஷயமும் சார்ந்து வர இடம் தான் மொமெண்டம் கிரியேட் ஆகிற இடம். ஓகேங்களா? அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற இடத்துல நீங்க ஒரு என்ட்ரி போடுற பட்சத்துல உங்களால குயிக்கா அந்த ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிட்டு விட முடியும். சப்போஸ் நீங்க ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிற பட்சத்துல, சப்போஸ் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்லேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டைட் கன்சாலிடேட் நீங்க நினைச்சிருப்பீங்க, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி ஒரு டைரக்ஷன்ல போயிடுறான், இல்லைன்னா மார்க்கெட் வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது டார்கெட் ஹிட் ஆகுறதுக்கு. இது மாதிரி ரீசன்லாம் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, நம்ம கரெக்டான ஏரியால ஒரு என்ட்ரி வந்து போடல. கரெக்டா? நம்ம கரெக்டான ஏரியால ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம்னா குயிக்கா நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிட்டு நம்ம உடனே புக் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம மொத்தம் 12 சினாரியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 12 சினாரியோஸை எதை குறிக்கும் அப்படின்னா, மொமெண்டம் என்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ற கிரைட்டீரியாவை வந்து குறிக்கும். ஓகேங்களா? மொமெண்டம் என்ட்ரியில மொத்தம் 12 சினாரியோஸ் இருக்கு. 6 சினாரியோஸ் வந்து புல்லிஷ் கிரைட்டீரியா, மீதி இருக்கிற 6 சினாரியோஸ் வந்து பீரிஷ் கிரைட்டீரியா. இந்த புல்லிஷ் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இதுல 3 பை ரிலேட்டடான ட்ரேட் வந்து அமையும், ரிமைனிங் 3 வந்து செல் ரிலேட்டடான ட்ரேட் வந்து அமையும். சேம் அதே மாதிரி மார்க்கெட் பீரிஷ் கிரைட்டீரியால 3 பை ரிலேட்டடான ட்ரேட் அமையும், 3 செல் ரிலேட்டடான ட்ரேட் அமையும். ஸோ இந்த சந்தேகத்துக்கு தான் நான் இப்ப ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு அப் ட்ரெண்ட்ல ஏன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது, ஏன் நான் வந்து செல் போடணும் அப்படின்னா, இந்த செல் எல்லாமே எதை குறிக்குதுன்னா ஒரு புல் பேக் ஜோன், ஒரு புல் பேக் கிரியேட் ஆகிற இடத்த வந்து இந்த 3 செல்லையும் குறிக்குது. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு புல் பேக் எப்ப கிரியேட் ஆகும்னா, ஒன்ஸ் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும், திருப்பி ஒரு ஷார்ட்டா ரைஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட்டை ஒரே டவுன் சைட் டைரக்ஷன்ல இறக்கிடுவாங்க. ஸோ அப்படி இறக்குற பட்சத்துல அந்த அந்த பர்டிகுலர் புல் பேக் ஜோனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து 3 பை ரிலேட்டடான சினாரியோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 12 சினாரியோஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இது மட்டுமே போதும். இதை நீங்க எப்படி எப்படி எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எனக்கு லாஸ் வந்த உடனே நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. 2 நாள் எனக்கு தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு வந்த உடனே இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. தொடர்ந்து இந்த ப்ராசஸை ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கா, தட் மீன்ஸ் ஒரு ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டியில நம்ம மார்னிங் எழுந்த உடனே நம்ம தினசரி கடமைன்னு ஒன்று வச்சிருப்போம்ல, ப்ரஷ் பண்றது, நம்ம குளிக்கிறது. ஸோ இது மாதிரி நம்மளோட ட்ரேடிங்லயும் இது ஒரு ஹேபிட்டா நீங்க கொண்டு வரணும்.
ஒரு நாள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை 100வது நாள், தட் மீன்ஸ் ஒரு 3 மாசம் கணக்கு வச்சுக்கோங்க. 3 மாசம் முடியிறப்பதான் உங்களோட எண்டு ரிசல்ட்டை வந்து நீங்க பார்க்கணும். இடையில எனக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது, 2 ட்ரேட் லாஸ் ஆகுது, குயிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நீங்க சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்குள்ள உங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியலன்னு அர்த்தம். ஸோ அது எப்ப நீங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இதோட உண்மையான ரிசல்ட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது நான் எப்படி சொல்றது, இது நான் மட்டும் சொல்லணும்னு கிடையாது. நீங்க பெரிய பெரிய எப்படி சொல்றது, ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், பெரிய பெரிய பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு அமௌண்ட்டை மேனேஜ் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க இன்டர்வியூஸ், அவங்க ஜேர்னல்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஃபைனலா அவங்க சொல்ற விஷயம் இதுதான். எந்த அளவுக்கு உங்களோட டிசிஷனை கம்மி பண்ணி ஒரு ட்ரேடை கிளாரிட்டியா எடுக்க முடியுதோ அப்பதான் உங்களால கன்சிஸ்டன்ட் ட்ரேடரா வந்து மாற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம டூல் மூலயமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம டூல் வந்து 100% ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது. ஸோ இது வந்து உங்க ட்ரேடை வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடாம உங்களை வந்து ட்ரேட் எடுக்க வைக்கும். நீங்க மார்க்கெட்டு பிளைனா வரலாம். காலையில 9:30க்கு, சாரி 9:15க்கு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்க 9:15க்கு வந்து ரிலாக்ஸா அதுல என்ன ரூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அதுபடி எடுத்தா போதும். அதுல எந்த ஒரு மாற்றமும் நீங்க பண்ண தேவையில்ல. ஸோ அப்படி நீங்க எடுக்கிற பட்சத்துல ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க கேபிட்டல் லாஸ் ஆகாம பண்ண முடியுதுன்னா அப்படின்னா உங்களால நீங்க ஒரு பெஸ்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரேடரா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி ஆயிட்டீங்கன்னாவே உங்களால இந்த இன்ஸ்டிடியூஷன் பெரிய பெரிய லாசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கல்ல, அவங்க அவங்க மாதிரி நம்ம ஆகாம நம்ம தப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நம்ம ட்ரேடிங்க்கு ஃபிட் ஆயிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம கம்யூனிட்டி மூலயமா எல்லா கிளைண்ட்ஸுக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது எங்களோட எய்ம். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சிலவங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ண முடியல. பட் அதை ரெகுலரா ஹேபிட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால சூப்பரான ரிசல்ட் வந்து காட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ மொமெண்டம் சினாரியோல ஸோ புல்லிஷுக்கு வந்து சொன்னேன். ஸோ பீரேஷுக்கு சேம் அதே தான். ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜோன்ல செல் ரிலேட்டடான 3 சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஜோன்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ரிலேட்டடான 3 சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த சினாரியோஸ் எப்படி நம்ம எப்படி சொல்றது கேட்டகரைஸ் பண்ணணும், எப்படி நான் லைவ்ல வந்து அணுகணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒன்ஸ் நீங்க அந்த என்ட்ரியை பார்த்த உடனே உங்களுக்கு பை பண்ணணுமா இல்ல செல் பண்ணணுமா அப்படின்ற டிசிஷன் வந்து ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு கஷ்டமா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கஷ்டமானா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெத்தட் எதுவும் இல்லாம நம்ம புதுசா ஒரு அப்ரோச்ல வந்து கிரியேட் பண்ணதுனால இது ஆரம்பத்துல பாக்குறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். பட் அதை நீங்க ரியல் டைம் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு பாக்குறீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொமெண்டம் சினாரியோ படி இப்படிதான் வரும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராப் ஜோன் சொல்லுவோம், ரிட்டைல் ட்ராப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிட்டைல் ட்ராப் அப்படின்னா மேக்சிமம் இந்த இடத்துல தான் அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்றது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு பிரேக் அவுட் நடக்கிற இடத்துலயும், தட் மீன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துலயும், அது மாதிரி ஒரு சப்போர்ட்ல ஒரு பிரேக் டவுன் நடக்கிற இடத்துலயும் தான் அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த ஏரியா தான் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதிகமான லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம ஃபர்ஸ்டா உடைச்சிருக்கோம். தட் மீன்ஸ் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்த எப்படி பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ட்ராப் ஜோன்ஸ் வந்து மார்க்கெட்ல நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புல் ட்ராப் அப்படின்னு ஒரு கேண்டில் கிரியேட் ஆகி அந்த கேண்டிலுக்கு மேல ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ல மேல வந்து புல் ட்ராப் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த இண்டிகேஷன் எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து மேல வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? புல் ட்ராப் அப்படின்னு கிரியேட் ஆச்சுன்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா இதுக்குள்ளார செல்லர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில்குள்ளார செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் சைட் போறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. 100% டவுன் சைட் தான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ப்ராபிலிட்டி தான். ஒரு
ஒரு 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 80% வேலை செய்யலாம், இல்ல ஒரு 70% வேலை செய்யலாம். ஸோ இது வந்து ப்ராபிலிட்டி தான். அந்த ப்ராபிலிட்டி படி தான் நம்ம அதோட ரிசல்ட்டை பார்க்கணுமே தவிர, ஓ இது வந்து ஒரு எப்படி சொல்றது 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்மளோட கேபிட்டலை எந்த அளவுக்கு சேஃபா நம்ம லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நான் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புல் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஓகே இந்த ஏரியாக்குள்ளார இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம மைண்ட்ல வந்து என்ன டிசிஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா, ஓகே செல் ரிலேட்டடான ட்ரேடுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பை ரிலேட்டடான ட்ரேட் வந்து எடுத்திருந்தீங்க. தட் மீன்ஸ் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த புல் ட்ராப் வரப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பை எடுத்ததை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சில யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புல் ட்ராப் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. செல் பொசிஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த புல் ட்ராப்பை தாண்டி ஒரு கேண்டில் வெளியே க்ளோஸ் வைக்கிறப்ப அதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலிட் செல் விஎஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டுவோம். ஸோ அந்த இண்டிகேஷன் காட்டும் உடனே அந்த இடத்துல வந்து அவங்க பை எடுத்த ட்ரேடை வந்து என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்றப்ப அவங்களுக்கு ஓகே மார்க்கெட் வந்து நம்ம பை ரிலேட்டடான ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு, இப்ப செல் ரிலேட்டடான ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறுது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இங்க புல் ட்ராப் வந்து இல்ல, தட் மீன்ஸ் இங்க வந்து புல் டிராப்பே கிரியேட் ஆகல. ஓகேங்களா? அப்படி கிரியேட் ஆகாத பட்சத்துல அவங்களுக்கு என்ன, சப்போஸ் அது கிரியேட் ஆகாத பட்சத்துல என்ன தோணும்னா, இந்த இடம் வந்து மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸான்றத ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் வந்து அதிகமா கிரியேட் ஆயிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்புறம் அன்வைண்டிங், தட் மீன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய அன்வைண்ட் ஆயிருக்கா, தட் மீன்ஸ் புட் சைட்ல வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்வைண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்பர் ஸ்ட்ரைக்ல லோ, தட் மீன்ஸ் ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல அன்வைண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி அது இல்லாம பிசிஆர் வந்து 1க்கு 0.7 கீழே இருக்கா, ஸோ இது மாதிரி மேக்ஸ் பெயின் என்ன வேல்யூ இருக்கு, ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபெபோனாக்கில 0.3 ரேஞ்சில் இருக்கா இல்லை 0.6 ரேஞ்சில் இருக்கா, இது மாதிரி மல்டிபிள் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி மல்டிபிள் டிசிஷன் எடுக்கிறப்ப அந்த டிசிஷன் எய்தர் பாசிட்டிவா போகலாம் இல்ல வந்து அது நெகட்டிவா போகலாம். ஓகேங்களா? ஆனா இங்க உங்களுக்கு எந்த ஒரு டிசிஷனுமே நம்ம அப்ளை பண்ண விடல. எந்த ஒரு டிசிஷனுமே இல்லாம டைரக்டா உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்னு காட்டுறதுனால உங்க மைண்ட் வந்து என்ன என்ன விஷயத்த வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா, ஓகே இப்ப பை ரிலேட்டடான ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு, நான் இனிமே வந்து நான் செல்லுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற மைண்ட்ல வந்து ஒரு டிசிஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அது ட்ரிகர் ஆகுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு செல்லுக்காக நீங்க ரெடி ஆவீங்க. ஸோ இந்த விஷயம்தான் ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு உங்களோட ட்ரேடிங் டிசிஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் ட்ரேடிங்ல. ஓகேங்களா? இல்ல இந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆக போகுது, இல்ல கேண்டில் வந்து ஆம்பர் கேண்டிலா இருக்கு, இல்ல டோஜி கேண்டிலா இருக்கு, ஸோ இது மாதிரி மல்டிபிள் கன்ஃபியூஷன் உங்களுக்கு வர்றப்ப அது நடக்காம போற பட்சத்துல உங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மேல நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேலை செய்யல, வேற எதுனா ஒரு அப்ரோச் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ட்டு நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். பட் அந்த விஷயத்துல ஒரு எண்ட் ரிசல்ட் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் மூலயமா நம்மளுக்கு வர ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லேகிங்கா தான் இருக்குமே தவிர அது எக்ஸாக்ட் இன்ஸ்டிடியூஷனோட இடத்த வந்து அது ஐடென்டிஃபை பண்ணி காட்டாது. ஒரு யூகமா சொல்லும், மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு சொல்லும், மார்க்கெட் வந்து டவுன் சைடு போயிட்டு இருக்குன்னு வேணா சொல்லும். பட் எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆக போகுது, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் ஆர் டவுன் சைட் போக போகுதுன்ற எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து அதால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார நீங்க சப்போஸ் இந்த வேலிட் செல் வரல, தட் மீன்ஸ் இந்த புல் ட்ராப் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகாம நம்மளுக்கு வந்து ஒரு வேலிட் செல் வரல அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த புல் ட்ராப் வந்து நமக்கு வேலிடேட் ஆகலன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த புல் ட்ராப்ல ஆஃப் செல்லர்ஸ் வந்து உள்ள வரல. தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து அந்த உள்ள இடத்துல எடுத்துட்டு வராம மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, அந்த புல் ட்ராப் கிரியேட் ஆன ஹையஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேல போறப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா ஆப்போசிட் பை அப்படின்னு ஓபி அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ அப்போ ஓபின்னு இண்டிகேட் பண்ண என்ன பண்ணுவோம்னா
அடுத்த கேண்டில் எந்த ஒரு ட்ராப் ரிலேட்டடான இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆனாலும் அடுத்த கேண்டில்ல தான் நான் போய் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அதே கேண்டில் எடுக்க மாட்டோம். அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில்ல தான் என்ட்ரி ஆகும். ஈவன் தோ அந்த கேண்டில் 100 பாயிண்ட் டிராவல் ஆனாலும் அடுத்த கேண்டில்ல தான் நம்மளோட என்ட்ரி ஆர்டரை வந்து போடுவோம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு புல் ட்ராப் வந்துடுச்சு, மார்க்கெட் வந்து இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்த ட்ராப் பண்ணி மார்க்கெட் டவுன் சைட் கொண்டு வராங்க அப்படின்னு வந்து எனக்கு அந்த ட்ராப்போட லோயஸ்ட் பாயிண்ட் தாண்டி ஒரு கேண்டில் வெளியே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்றோம்னா வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து பண்றோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில், தட் மீன்ஸ் மூணாவது கேண்டில்ல தான் நான் ஒரு செல் என்ட்ரி வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப ஓகே, இது என்னோட ஃபேவர்ல, தட் மீன்ஸ் புல்ட்ரா ஃபேவர்ல போச்சுன்னா ஓகே ஃபைன், நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து நான் வின் பண்ணிடுறேன். சப்போஸ் எனக்கு புல்ட்ரா ஃபேவர்ல போல, எனக்கு வேலிட் செல்லே டைரக்டா வராம ஓபி வந்துச்சுன்னா என்ன பண்றேன், எக்ஸிஸ்டிங் பை எடுத்த ட்ரேட்ல மார்னிங் எடுத்து சப்போஸ் பை எடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த பை ட்ரேட்ல நான் என்ன பண்ணுவேன், எக்ஸிஸ்டிங் பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் மார்னிங் எடுத்த அந்த பை பொசிஷனே நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புல் ட்ராப்பை பார்த்த உடனே அவங்க பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்க எந்த அப்ரோச் வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். என்னன்னா உங்களோட கேபிட்டல் சேஃபா இருக்கா இல்லையா அதுதான் மேட்டர். ஸோ அப்ப இந்த புல் ட்ராப் வந்த உடனே க்ளோஸ் பண்ணாலும் வெல் அண்ட் குட். இல்ல எனக்கு வேலிட் செல் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க க்ளோஸ் பண்ணாலும் வெல் அண்ட் குட். இல்ல எனக்கு புல் ட்ராப் வந்துடுச்சு ஆனா எனக்கு வேலிட் செல் வரல, மார்க்கெட் எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்லேயே தான் கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்துல இங்க ஓபி வருது அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணாம எக்ஸிஸ்டிங் ட்ரேடை அப்படியே நீங்க வந்து எப்படி சொல்றது, அந்த ட்ரெண்டை வந்து நீங்க ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப சொன்ன கான்செப்ட் வந்து சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ரியல் டைம்ல பாக்குறப்ப அது எப்படி அணுகணும்ன்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து புல் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப வேலிட் செல் எடுத்துட்டேன். ஓகேங்களா? வேலிட் செல் எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து சாரி என்னோட பொசிஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட டார்கெட் வந்து கீழே, தட் மீன்ஸ் ஒரு ஒரு 10 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கேன்ற பட்சத்துல என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆகாம மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா திருப்பி அப்சைடு வந்து டிராவல் ஆகுது. தட் மீன்ஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகி உள்ள வருது. ரிவர்ஸ் ஆகி உள்ள வர்றப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்பி அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம், சாரி ரிவர்ஸ் பை அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். ரிவர்ஸ் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுவோம். அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நீங்க இந்த பொசிஷன் எடுத்திருப்பீங்களே, இந்த பொசிஷன் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் அந்த ஆர்பி கிரியேட் ஆகி அடுத்த கேண்டில் என்ன பண்ணணும்னா பை ட்ரேட் வந்து போடணும். அப்ப இந்த ட்ரேட்ல நான் லாஸ் ஆயிருப்பேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆயிருப்பீங்க. அதுல வந்து மினிமல் லாஸ் தான், நீங்க வச்ச ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், இல்ல ஒரு மினிமல் லாஸ்ல வந்து ஒரு அந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த இந்த ஆர்பி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில்ல நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அப்ரோச். சப்போஸ் ஒரு சிலவங்க நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து அந்த ட்ரேடை வந்து நான் ஹோல்ட் பண்ணணும், எனக்கு ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஒரு ரூல்ஸ் தான் என்னன்னா ஒரு புல் ட்ராப் வந்து வருது, வேலிட் செல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை எஸ்எல்ஆ வச்சுட்டு நீங்க ஆர்பி வந்தாலும் கண்டுக்க வேணாம். ஓகேங்களா? ஆர்பி வந்தாலும் நீங்க கண்டுக்காம இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இந்த செல் ரிலேட்டடான என்ட்ரில அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற செல் ரிலேட்டடான ட்ரேட்ல வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் இல்ல நான் இவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ் என்னால வைக்க முடியாது, என்னால இவ்வளவு ரிஸ்க வந்து பியர் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல இந்த ஆர்பி கொடுத்துச்சு அப்படின்னா இந்த செல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்பி படி அடுத்த கேண்டில்ல ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள் இதுதான். ஸோ இதுல வேற என்ன சந்தேகம், இப்ப ஆர்பி மட்டும் சொன்னேன், இன்னும் ஆர்எஸ் வந்து சொல்ல. ஓகேங்களா? ஆர்பி அந்த ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல்ல தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ அதுல வேற எதுனா சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபைனலா சொல்லுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ உங்களுக்கு புல் ட்ராப் வந்து வந்துடுச்சு. புல் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இந்த ஒரு ஜோன் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆயிடும். இந்த ஜோன்ல இப்போ ஓபி அப்படின்னு கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து மேல ரீச் ஆகல. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரீச் ஆகாம மறுபடியும் மார்க்கெட் வந்து உள்ள இந்த ஜோனுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆர்எஸ் அப்படின்னு ஆகும். ஸோ இந்த இண்டிகேஷன்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு நெகட்டிவா போனாலும் இந்த இண்டிகேஷன் வந்த உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லும்னா ஓகே இந்த ட்ரேடு வந்து எனக்கு எனக்கு ஃபேவரா போகல, ஸோ இந்த ட்ரேடு வந்து எனக்கு ஃபேவரா போல, ஸோ நான் வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு
ஒன் செகண்ட். வரேன். ஓகே. ஸோ எனக்கு இந்த ஆப்போசிட் பை ஃபேவரா போகாத பட்சத்துல எனக்கு ஆர்எஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருதுன்னா, நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, இந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்எஸ் படி ஒரு செல் ட்ரேட் எடுங்க அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இந்த விஷயத்துல நான் எனக்கு நெகட்டிவா ஒரு ட்ரேடு போனாலும் அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், எந்த ஒரு எமோஷனுக்கும் நான் வேலை செய்ய விடல. என்னோட டிசிஷன் ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் போய் நிற்கும். ஒன்ஸ் அந்த ட்ரேட் எனக்கு ஆப்போசிட்டா போற பட்சத்துல அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்எஸ் படி ஒரு ட்ரேடை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து எல்லா சினாரியோக்கும் இப்படிதான் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல ஒரு 2 ட்ரேடு வந்து உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஓவராலா நிட்டா பாக்குறப்ப நீங்க பாசிட்டிவா தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இதுல எப்படி சொல்றது, இதுல ஏன் கன்சிஸ்டன்சி பண்ண முடியலன்ற பட்சத்துல அவங்க இந்த டிசிஷனை உடனே குயிக்கா வந்து அவங்களால எடுக்க முடியாது ஆரம்ப கட்டத்துல. பட் இது வந்து நீங்க பிராக்டிஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எப்படி சொல்றது, மத்த எக்ஸ்ட்ரா நீங்க சார்ட்ல வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணணும்ன்ற நீடே கிடையாது. ஸோ அதையும் குறைச்சுதான் இப்ப நம்ம அலர்ட் சிஸ்டமா வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து டேஷ்போர்டாவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேஷ்போர்ட்ல கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் இந்த செஷன் முடியிறப்ப சொல்றேன் அது எப்படி பார்க்கணுன்றத. ஸோ ரிவர்சல் பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து புல் ட்ராப்புக்கு சேம் அதே தான். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்குன்னு வச்சுப்போம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த இடத்த தான் நம்ம என்ன பண்றோம்னா பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ அதை வந்து ஒரு கிரீன் கலர் ஜோன் மாதிரி நம்ம இண்டிகேட் பண்றோம். ஸோ இந்த ஜோன் வந்து கடைசியா ஃபார்ம் ஆகுற ட்ராப், கடைசியா என்ன ட்ராப் ஃபார்ம் ஆகுதோ அந்த கேண்டில்ல ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆகும். சப்போஸ் மேல ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் கலர் ஜோன் மாதிரி கிரியேட் ஆகும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு கிரீன் கலர் ஜோன் மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ஜோன் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளார அதிகமான பை ஆர்டர்ஸ் வந்து உள்ள வருது, அது மாதிரி இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளார அதிகமான செல் ஆர்டர்ஸ் வந்து உள்ள வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் அன்னைக்கு தேதியிலே நீங்க ட்ரேட் பண்ற அன்னைக்கு டேவே மார்க்கெட் திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வரப்ப என்ன ஆகும், மார்க்கெட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க. அடிக்கடி பாத்தீங்கன்னா நான் ஜோன் ரிஜெக்ஷன், ரெட் ஜோன் ரிஜெக்ஷன், கிரீன் ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கான ரீசன் அதுதான். சப்போஸ் மார்க்கெட் வந்து வேலிட் பை கொடுத்துட்டு மேல போனாலும் திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப இங்க வந்து அதிகமான ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ரியல் டைம்ல லைவ்ல பாக்குறப்ப. ஸோ அதுதான் அந்த ஜோனோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இங்க கீழே வந்து பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு பியர் ட்ராப் வருது அப்படின்னா அது வந்து ஒரு மேஜரான ஒரு ட்ராப் பாயிண்ட். ட்ராப் பாயிண்ட்னா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து இந்த ஜோனை ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் அப்செட் கொண்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப எனக்கு இங்க என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிட் பை விபி, விபி அப்படின்னு கிரியேட் ஆகும். ஸோ இங்க விபி அப்படின்னு கிரியேட் ஆகுற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட மைண்ட் வந்து ஒன்லி பை ரிலேட்டடான ட்ரேடு மட்டும் தான் யோசிக்கும். இந்த இடத்துல இது வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கா, இல்ல ஒரு ரெட் கலர் கேண்டிலா இருக்கா, இல்ல டோஜி கேண்டிலா. ஸோ இது மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுக்குமே நம்ம இங்க இடம் கொடுக்க போறது இல்ல. விபி வந்த உடனே அடுத்த கேண்டில் என்ன பண்ணுவோம், ஒரு பை ட்ரேட் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஒரு பை ட்ரேட் எடுத்துப்போம். சேம் அதே மாதிரி எனக்கு விபியே வரல, தட் மீன்ஸ் வேலிட் பையே எனக்கு இண்டிகேட்டே ஆகலைன்ற பட்சத்துல என்ன நடந்திருக்கும்னா மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து டிராவல் ஆகும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து டிராவல் ஆகும். அப்படி டிராவல் ஆகிற பட்சத்துல இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா ஓஎஸ் அப்படின்னு வரும். தட் மீன்ஸ் ஆப்போசிட் செல் அப்படின்னு வரும். ஓகேங்களா?
சப்போஸ் ஆப்போசிட் செல் அப்படின்னு வருதுன்னா அடுத்த கேண்டில் நம்ம என்ன பண்ணணும், செல் என்ட்ரி வந்து எடுக்கணும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்ல இன்னும் கண்டினியூ ஆகுது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கணும், செல் தான் நான் எடுக்கணும், பை எடுக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஓஎஸும் வந்து சாரி ஓஎஸ் சாரி ஓஎஸ் வந்திருக்கு, இல்ல எனக்கு விபி வந்திருக்கு. ஆனா என்னோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆகல. நான் ஒரு டார்கெட் வச்சிருப்பேன், அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகாம மார்க்கெட் வந்து திருப்பி உள்ள ரிவர்ஸ் ஆகி உள்ள வருதுன்ற பட்சத்துல இங்க வந்து என்ன இண்டிகேட் ஆகும்னா ஆர்எஸ் அப்படின்னு இண்டிகேட் ஆகும். அந்த ஆர்எஸ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ரிவர்சல். என்ன ரிவர்சல்னா உங்களோட வேலிட் பை வந்தும் உங்க எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரீச் ஆகாம மார்க்கெட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. தட் மீன்ஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகி உள்ளே வருது, பேரிஷ் சைடே வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் பை ரிலேட்டடான ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு செல் ரிலேட்டடான ட்ரேடுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஓஎஸ் வந்து இருக்கு, நான் ஒரு செல் ரிலேட்டடான ஒரு டார்கெட் வச்சிருப்பேன், பட் அதை அட்டைன் பண்ணாம திருப்பி மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்குள்ளே வருதுன்ற பட்சத்துல அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்னா ஆர்பி அப்படின்னு கிரியேட் ஆகும். அப்ப ஆர்பின்னு கிரியேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் இந்த செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த கேண்டில் ஒரு பை ரிலேட்டடான ட்ரேட் எடுப்போம். ஸோ ஒரு சிலவங்க நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, என்னால ரிஸ்க் வந்து பேர் பண்ணிக்க முடியும்ன்றவங்க இந்த ஒன்ஸ் வேலிட் பை வந்த உடனே அதோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆப்போசிட் செல்லுல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்போசிட் செல்லோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து சாரி அந்த பியர் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். ஓகேங்களா? இல்ல எனக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது, இவ்வளவு பாயிண்ட்ஸ்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற பட்சத்துல நீங்க இந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பை இல்ல ரிவர்ஸ் செல் படி நீங்க வந்து ஒரு பை ட்ரேடோ இல்ல ஒரு செல் ட்ரேடோ வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் இப்போ எப்படி சொல்ல ஓரலா சொல்லிட்டேன். ஆனா ரியல் டைம்ல பாக்குறப்ப எந்த இடத்துல உங்களுக்கு மேஜரான கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும்னா இந்த ஆர்எஸ் ஆர்பின்ற இடத்துல தான் மேஜரான கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் நீங்க ஹையர் டைம் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நம்ம குரூப்ல போட்டிருப்போம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் சார்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வோல்டாலிட்டியா இருக்கா, வோல்டாலிட்டினா அதிகமான மூவ்மெண்ட் வந்து தருதா இன்ட்ராடேல அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க வந்து எப்படி சொல்றது, என்கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க கூகுள் அடிச்சா வரும். ஸோ நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வாட்ச் லிஸ்ட் இல்ல லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அதிகமான வோல்டாலிட்டியா ரெகுலரான பீரியட்ல அதிகமான மூவ்மெண்ட் வந்து கொடுக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி கொடுக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதிகமான வோல்டாலிட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஓகேங்களா? 30 நிமிஷத்துக்குரிய டைம் ஃப்ரேம்ல அந்த சார்ட்டை வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும். கூடவே அடிஷ்னலா இன்னொரு டைம் ஃப்ரேம், நாங்க ஃபர்ஸ்ட் வியூ பண்ற டைம் ஃப்ரேம் பேரை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா பேஸ் டைம் ஃப்ரேம் சொல்லுவோம். ஓகேங்களா? எங்களோட கான்செப்ட் படி அது பேரை என்ன வச்சிருக்கோம்னா பேஸ் டைம் ஃப்ரேம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வியூ பண்ற சார்ட்டை வந்து 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 நிமிஷம். ஓகேங்களா? 15 நிமிஷம். ஸோ அதை வந்து நம்ம என்ன டைம் ஃப்ரேம் சொல்லுவோம், நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் ஃபார் வியூவிங் த சார்ட் ஃபார் ஹை வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஹை வோல்டாலிட்டி அப்படின்னா நாங்கள் எந்தெந்த இண்டெக்ஸை குறிக்கிறோம் அப்படின்னா பேங்க் நிப்டியை குறிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், பேங்க் நிப்டி அண்ட் சென்செக்ஸுக்கு இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து சார்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். மற்ற டைம் ஃப்ரேம் பார்க்க கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். பட் ஆரம்ப நிலையில ஒரு எப்படி சொல்றது, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய ரெண்டு டைம் ஃப்ரேம் எது அப்படின்னா 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். அதே மாதிரி கமாடிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஃபுல்லாவே 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான். கமாடிட்டினா குருட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர், கோல்டு, ஜிங்க், காப்பர். ஸோ இது எல்லாத்துக்கும் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ன்றது சஜஸ்டபிளான ஒரு டைம் ஃப்ரேம். ஏன்னா அது ஒரு கேண்டலோட மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவி வோல்டாலிட்டியா இருக்கும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பிட்காயின், அதே மாதிரி எத்திரியம், அடா, சொலனா, ஸோ எக்ஸ்ஆர்பி, ஸோ இது மாதிரி குளோபலா அதிகமான பேர் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க இந்த 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ன்றத சஜஸ்டபிளா வச்சுக்கலாம். ஸோ எது இதுலலாம் பார்த்தீங்கன்னா வோல்டாலிட்டி கம்மியா இருக்கும் அதுல வந்து 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு டைம் ஃப்ரேமா வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க வந்து லோ வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். ஏன் நீங்க டைம் ஃப்ரேம்க்கு வந்து முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த டைம் அரிசான் அப்படி நான் ரீசெண்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பேன். ஜான் ஸ்ட்ரீட்டோட ஹெட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு ஒரு ட்ரேடை வந்து வெறும்
100 நேனோ செகண்ட்ஸ்ல எடுக்கிறாங்க. ஓகேங்களா, மேனுவலா எடுக்கல, சிஸ்டம் தான் எடுக்குது. பட் வெறும் 100 நேனோ செகண்ட்ஸ்ல ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க. ஒரு ட்ரேடிங் டிசிஷனை வந்து அவங்க வந்து எடுத்து ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எதை வச்சு அந்த விஷய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிப்ளாய் பண்ணுவாங்கன்னா டைம் ஹரிசான். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு சார்ட்டை வந்து ஒரு அல்காரிதம் கூட ஒரு ஃபீட் பண்றீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேம் வச்சு தான் அந்த சார்ட்டோட ஒரு டிமாண்ட் ஜோனையோ இல்ல ஒரு சப்ளை ஜோனையோ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாங் டேர்மா நான் ஒரு ஹோல்டிங் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மந்த்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்ப்போம். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன்னா டே டைம் ஃப்ரேம் இல்லை 4 ஹவர் சார்ட் வந்து பார்ப்போம். இன்ட்ராடே பண்ணுவோம்னா 15 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங் த மார்க்கெட், சாரி அப்ரோச்சிங் த சார்ட். சேம் அதே கான்செப்ட் தான் நீங்க மிஷின் கிட்ட ஃபீட் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு சிஸ்டம்குள்ள ஃபீட் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா ரிட்டைல் பீப்புள்ஸ் எதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேடை எடுக்கணும்னு நினைப்பாங்களோ அந்த இடம் தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கான ஒரு இடம். நம்ம லாஸ் பண்ற இடம் தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணு. ஸோ நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் மார்க்கெட்ல நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல இருக்கிற நெகட்டிவான பாயிண்ட்டை தான் அவன் பாசிட்டிவா மாத்த பார்ப்பான். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்ல நம்ம டிசிஷனை கம்மி பண்ணி ஒரு ட்ரேடை நம்ம கிளைண்ட்ஸை வந்து நம்ம எடுக்க வைக்கிறோமோ, இப்போ எனக்குன்னு கிடையாது. சப்போஸ் இந்த மாடல் இந்த ப்ராடக்டை நீங்க வாங்கி நீங்க பெஸ்டா நீங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கூட இருப்பாங்க தெரியுமா, உங்களை சுத்தி ஒரு ட்ரேட் சிஸ்டம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சப்போஸ் அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ட்ரேட் வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, கன்சிஸ்டண்டா ஒரு எப்படி சொல்றது, அந்த ட்ரேட பதட்டம் இல்லாம, தட் மீன்ஸ் எமோஷன் இல்லாம என்னால ஹோல்ட் பண்ண முடியலன்றவங்களுக்கு நீங்க இதை வந்து ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட்டா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி ட்ரேடிங்ல பெஸ்டா வந்து அவங்களை கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கஷ்டமா நம்ம கிரியேட் பண்ண ஒரு எப்படி சொல்ல ஒரு மெத்தட், ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், அதே மாதிரி கமாடிட்டி, ஸோ அதே மாதிரி குளோபல் இண்டெக்ஸ், ஸோ குளோபல் ஸ்டாக்ஸ், ஸோ இது மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எடுத்தாலும் கான்செப்ட் வைஸ் சேம் தான். ஸோ அந்த கான்செப்டை நீங்க அந்த ரூல்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கிறபடி அப்ளை பண்றீங்களா இல்லையான்றதுதான் மேட்டர்ஸ். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுதான், அந்த கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா, இப்ப நான் கிடையாது, நீங்க எந்த ஒரு மென்டார் கிட்ட போனாலும் அவங்க சொல்றது இந்த கன்சிஸ்டன்சி. இத இந்த கன்சிஸ்டன்சி எதனால் எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா எமோஷனை வந்து நீங்க எலிமினேட் பண்ணா மட்டும்தான் உங்களால கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வர முடியும். அந்த எமோஷன் எப்ப வந்து எலிமினேட் ஆகும் அப்படின்னா டிசிஷனை கம்மி பண்ணாதான் உங்களால எமோஷனை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எமோஷனை ட்ரிகர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா மல்டிபிள் டிசிஷன். உங்க மைண்ட்ல மல்டிபிள் டிசிஷன் தப்பா, இந்த ட்ரேட் தப்பா போயிடுமா, இந்த ட்ரேட்ல வேற எதுனா நம்ம பண்ணலாமா, இல்ல மத்தவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த எமோஷன் மல்டிபிள் டிசிஷனை ட்ரிகர் பண்ண உங்க ட்ரேட் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்க 1 லேக் வச்சிருக்கலாம் இல்ல 10 லேக் வச்சிருக்கலாம், எவ்வளவு லட்சம் வச்சிருந்தாலும் அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கேம்பிளிங்க்கு தான் சம்பவமே தவிர உங்களால ரியல் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா என்னைக்குமே மாற முடியாது. ஸோ இந்த விஷயத்த நீங்க கட் டவுன் பண்ணிட்டு இந்த டிசிஷனை, இது எல்லாமே ஒண்ணு சார்ந்தது தான், இது எதுவுமே தனித்து கிடையாது, இது எல்லாமே ஒண்ணு சார்ந்தது தான். ஸோ இதுல கோரா பாக்குறப்ப ஒரு கிளாரிட்டியான ட்ரேடு எப்படி நீங்க எடுக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா, அந்த கிளாரிட்டியான ட்ரேடு எடுக்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னாவே நீங்க வந்து ஒரு நல்ல ட்ரேடரா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி மேனுவல் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ண வேணாம். இந்த சிஸ்டத்து கூட நீங்க பண்ற விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, இது ஓரளவுக்கு எனக்கு ஒரு என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒரு 20% 30% ஏத்தி கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரப்ப நீங்க இந்த புது சிஸ்டத்துக்கு வந்து நீங்க அடாப்ட் ஆகுங்க. உடனே கண்டிப்பா அடாப்ட் ஆக முடியாது. ஏன்னா எப்படி சொல்றது 2 இயர்ஸா 3 இயர்ஸா நீங்க ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வின்னிங் ரேட் வந்து கொடுத்துருக்கும், ஒரு 40%, 50%, 60%. ஸோ அது கூட கம்பேர் பண்றப்ப இது எனக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு பூஸ்டா கொடுக்குதுன்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த சிஸ்டம் கூட நீங்க அடாப்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் தியரி எல்லாமே இதுல ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இதுல எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் வந்து சார்ட்ல வியூ பண்ணி காட்டுறேன் இதோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும்.
ஓகே, டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக் போகலாம். பிரபாகரன் மகேஷா. சொல்லுங்க சார். ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்டை ப்ராபப்ளி லெட்ஸ் சே கோல்டு எடுத்துக்கோங்க. பேஸ் டைம் ஃப்ரேம் வந்து 1 hour வச்சுக்கோங்க அண்ட் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து 15 minutes வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நேற்று நான் கேட்டதுதான். ஸோ அந்த ரீபிரிண்டிங் இல்லாம எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஷூர். ஸோ ரீபிரிண்ட் இல்லாம தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ ஓகே, கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 minutes 15 minutes ஃபார் இன்ட்ராடே. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இப்போ 1 hour செட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பொசிஷனல் ட்ரேட், சப்போஸ் நீங்க 1 or 2 days ஹோல்ட் பண்றன்ற பட்சத்துல நீங்க பொசிஷனல் ட்ரேட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். பட் 30 minutes and 15 ஃபார் இன்ட்ராடே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ இப்போ சார் கேட்ட மாதிரி ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து 15 minutes இருக்கட்டும். பட் அகைன் நீங்க தானே சொல்லுங்க பேஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமா இருக்கணும், அதுல இருந்து யூ நீட் டு பிரிங் இட் டவுன் டு லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு. கரெக்ட். ஆமா. சோ அதுதான் நான் வந்து 1 hour பெட்டர், 1 hour இருந்தா பெட்டரா இருக்குமா, இல்லனா லைக் யூ வுட் சஜஸ்ட் லைக் 2 hours or 4 hours as the base time? பேஸ் டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பேஸ் டைம் 30 minutes. இல்ல அது வந்து ட்ரேடிங் டைம் ஃப்ரேம். நான் கேக்குறது வந்து பேஸ், அதாவது ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் இது பண்றதுக்கு. ஓகே, ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க 4 hour வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4 hours சப்போஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியணுன்ற பட்சத்துல நீங்க 4 hours வந்து வச்சுக்கலாம். பட் இன்ட்ராடேக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 and 15. ஆக்சுவலா நாங்க இங்க ட்ரெண்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறது இல்லை. ஆக்சுவலா ஏன் ட்ரெண்ட்ன்ற விஷயத்த நான் பியூராவே எலிமினேட் பண்றேன்றனா, ட்ரெண்ட் ஃபாலோயிங் வச்சு உங்களால ஒரு கிளாரிட்டியான ட்ரேட் வந்து எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேற்று நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சேம் இதே தான். பட் இதே இந்த பர்டிகுலர் 3 hours டியூரேஷன்ல பார்த்தீங்க, சாரி, ஒரு 45 minutes டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு செல் ட்ரேட் கொடுக்குது, இங்க ஒரு பை ட்ரேட் கொடுக்கும், இங்க ஒரு செல் ட்ரேட் கொடுக்கும். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் வந்து ஒரு ஓவரால் வியூவை வந்து எப்படி சொல்றது, ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை ஒரு டே டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். பட் இன் சம் கேஸ் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் டே வந்து ஈவன் ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பை ஆர் செல் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஒரு கிளாரிட்டியான வியூ வந்து கொடுக்காது. ஸோ இந்த இடத்துல மேஜரா ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் கேட்கறேன். நீங்க ஓகே லெட்ஸ் சே நீங்க சொல்றபடி 15 minutesல வந்து லைக் ஒரு பை ஒரு செல் ஒரு பை திருப்பி வருது அப்படின்னா, கரெக்ட் லெட்ஸ் சே லைக் அது எல்லாமே வந்து ஒரு 1 hour கேண்டில்குள்ள அடங்கிடும். கரெக்டா? இந்த 15 அந்த 45 minutes நம்ம சொல்ற அந்த சேஞ்ச் ஆஃப் இது எல்லாமே வந்து ஒரு 1 hour கேண்டில்குள்ள அடங்கிடும். ஆமா. சோ நான் கேக்குறது என்னன்னா, சோ லெட்ஸ் சே என்னோட அனாலிசிஸ் 44 hours இருக்கு அண்ட் என்னோட ட்ரேட் எக்ஸிகியூஷன் வந்து 1 hourல இருக்கு. அண்ட் அகைன் ஐ வாண்ட் டு ரைட் த, ஸோ பேசிக்கலி வந்து லெட்ஸ் சே 4:30க்கு 4 o'clock or 4:30க்கு வந்து நான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு ரைட் தட் ஃபார் த அன்டில் எண்ட் ஆஃப் த டே ஆர் லைக் அன்டில் லெட்ஸ் சே நெக்ஸ்ட் 4 hours. ஸோ அது வந்து நான் 1 hour கேண்டில் வச்சு பண்றது பெட்டரா இருக்குமா, ஆர் யூ வாண்ட் டு சே லைக் இல்ல அதுக்குள்ளேயே நீங்க வந்து மல்டிபிள் ட்ரேட் எடுங்க? ஏன்னா 15 minutes நீங்க சொன்ன அந்த 45 minutesல நான் 3 ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கு. பை செல் கட் பண்ணி திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். ஏன்னா யூ நோ லைக் ஃபியூச்சர்ஸோட எஸ்டிடி இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ
ம். obviously I would want to settle down on one trade in which I am capturing more points. So அந்த கண்டிப்பா. மாதிரியான இதுக்கு வந்து இந்த சிஸ்டம் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணும்? ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் இப்ப நீங்க சஜெஸ்ட் பண்ற 1 ஹவர் கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு லாங் டெர்ம் எனக்கு வியூ வந்து தெரியணும். பட் நீங்க இந்த லாங் டெர்ம் வியூ தெரியறப்ப மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இது மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் வருதா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் ட்ராப் அப்படின்றது இங்க கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆனவுடனே இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகுது. பட் ஆனா நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். செல் ட்ரேட் தான் நம்ம எடுத்திருப்போம். பட் என்னன்னா நம்ம ஹோல்டிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஹோல்டிங் டியூரேஷன் இது வந்து 2 நாளுக்கான சாரி 3 டேஸ்க்கான கணக்கு. இந்த 3 நாளும் உங்களால எமோஷனலா ஸ்டேபிளா இருக்க முடியுமா? தட் மீன்ஸ் அதுதான் கணக்கு. ஸோ இப்போ 1 ஹவர் வச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து 3 டேஸும் பார்த்தீங்கன்னா புல் ட்ராப் ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஈவன் இங்க பியர் ட்ராப் வந்தாலும் அது வந்து புல் ட்ராப்போட அந்த ரெட் ஜோனுக்குள்ளதான் இருக்கிறதுனால நம்ம வந்து செல் சைடு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமா தருவோம். ஸோ இது வந்து நான் ஒரு சினாரியோக்கு சொல்றேன். பட் நீங்க ஜென்ரலைஸா பாக்குறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பியர் ட்ராப் ஆர் இந்த பியர் ட்ராப். ஸோ என்னன்னா இது வந்து ஒரு 1 டேல நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா மற்ற ட்ரேட்ஸ்லயும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு மேஜரான ஒரு டாப் தட் மீன்ஸ் ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸையும் ஒரு சாரி மேஜரான ஒரு எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகி திருப்பி ரீகனெக்ட் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? சாரி, லாஸ்ட் 1 மினிட்ல நீங்க சொன்ன மட்டும். ஓகே. என்னன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புல் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா 20th அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு புல் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு 1 ஹவர்ல. ஸோ அப்ப நம்மளோட வியூ என்னவா இருக்கும்? தட் மீன்ஸ் ஒரு லாங் டேர்மா நான் இதை ஹோல்ட் பண்றேன். அன்னைக்கு எந்த டேவை நான் ஹோல்ட் பண்ற பட்சத்துல இந்த ரெட் ஜோனுக்குள்ள எனக்கு எந்த ஒரு பை ட்ரேடும் நான் எடுக்க மாட்டேன். கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ இந்த ரெட் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு போகுது. தட் மீன்ஸ் ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு பட் ஆனா இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸா வச்சிருப்போம். பட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஹிட் ஆகாம திருப்பி ஒரு கன்சல்டேட் ஆயிட்டு டவுன்ல தான் வரான். இங்க ஒரு பியர் ட்ராப் வருது. மேபி இந்த இடத்துல நம்ம பொசிஷனை கட் பண்ணிருக்கலாம், இல்ல இங்க வேலிட் பை வரப்ப நம்ம கட் பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்ல தான் புக் பண்ணிருப்போம். பட் என்னன்னா இந்த எப்படி சொல்றது, இந்த 1.5 நாளைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுவோமா அது வந்து ஒரு கேள்விக்குறி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் டேஸ் சினாரியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வேலிட் பை எடுத்திருந்தேன் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நான் கேப்சர் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த புல் ட்ராப்பும் இது ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் ஆகி திருப்பி இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த நாள் இந்த லோ வரைக்கும் நான் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து இன்னைக்குன்னு கிடையாது. நீங்க ஜென்ரலைஸா எப்படி சொல்ல 1 ஹவர் வச்சுட்டு நீங்க ப்ரீவியஸ் நடந்த சினாரியோஸ்லாம் நீங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம இது ஆக்ட் ஆகும். இல்ல ஒரு சப்ளை ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது அது இண்டிகேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு புல்பேக் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. தட் மீன்ஸ் கிரீன் லைனுக்கு மேலதான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. பட் கிரீன் லைனுக்கு மேல இருந்தாலுமே அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து ட்ராப் பண்றாங்க, இந்த ஜோனை வந்து ட்ராப் பண்ண ரெடியா இருக்காங்க வந்து இங்க நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்டோ ஒரு 6 ஹவர்ஸ் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. எங்கேயுமே பிரேக் அவுட் நடக்கல. ஸோ கரெக்டா பிரேக் அவுட் நடந்த இடம்னு பாத்தீங்கன்னா இந்த விஎஸ் ஃபார்ம் ஆன இடம் தான். ஸோ அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஒரு செல் ட்ரேடுக்கான பொசிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 புல் ட்ராப், ஒரு டைட் கன்சாலிடேஷன் ஆயிட்டு ஒரு சின்னதா இது வரைக்கும் தான் நம்மளுக்கு லோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் டே வச்சு நம்ம பார்க்க கூடாது. ஒரு ஜென்ரலைஸா ஒரு மல்டிபிள் வியூஸ் ஓகே. ஸோ மல்டிபிள் டேஸ் வந்து நீங்க இதை வந்து வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா அந்த மந்த் எண்டு பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான வியூ வந்து கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு விபி. ஸோ இங்க விபி வந்துட்டு தொடர்ந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து ஒரு கொரி வரும், இங்க ஆர்எஸ் வந்திருக்கே நான் எப்படி இது எக்ஸிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுதான். ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பியர் ட்ராப்போட லோயஸ்ட் பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸா வச்சு இந்த எக்ஸிஸ்டிங் ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க இந்த ரிவர்ஸ் பை ஒன்னே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பை ட்ரேட் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்றது, எப்படி இந்த சிஸ்டம் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோன்றதுல தான் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸா
இந்த என்டையர் ஒரு 5 days பீரியட்ல எந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கிரியேட் ஆகுதுன்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பாட்டம், கோல்டோட இதுதான் ஒரு பாட்டம். ஸோ இதுதான் அதோட மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து இது எடுத்துக்கல. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் டே எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ட்ராப் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கலாம், ஈவன் தோ உங்களுக்கு ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நீங்க மல்டிபிள் டேஸ் வந்து வச்சு பார்க்கறப்பதான் உங்களுக்கு இதோட ஆஹ், எப்படி சொல்றது, ஓவரால் ரிசல்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்க ஒரு ட்ராப்பு. ஸோ அதே மாதிரி இது ஒரு எந்த ஒரு பாட்டமோ எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயோ நான் என்னோட எஃபர்ட்ஸ் எதுவுமே நான் போடல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ராக் பண்ணி சொல்லிடுது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்சைடு தான் போக போகுது அப்படின்றத ஒரு வேலிட் பை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருது. நம்ம ஒரு ஷார்ட்டா 1:1 இல்லை 1:2ல நம்ம புக் பண்ணிட்டு வரலாம். இல்லை அந்த ட்ரெண்ட் நான் அப்சைடு தான் ரைட் பண்றேன்ற பட்சத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரைட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க ட்ரெண்ட் ரைட் பண்றவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? லைக் ஆர் இதையே சேம் இண்டிகேட்டர் தான் ஃபார் எவ்ரிதிங், லைக் இங்க எய்தர் ஸ்கேல்பிங் இல்ல, ஆர் இது எல்லாமே அதுக்குமே? ஆமாம் ப்ரோ. ட்ரெண்ட் ரைட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். கண்டிஷன்ஸ் இந்த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு புல் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த கேண்டிலுக்கு மேல உங்களுக்கு எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸ்மார்ட் மணி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருதுன்ற பட்சத்துல உங்களுக்கு அங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு, எப்படி சொல்றது, மூவ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க அந்த ட்ரெண்டை வந்து, சாரி, அந்த ட்ரெண்டை வந்து ரைட் பண்ணுங்க. சரி, நீங்க அந்த ட்ரெண்டை வந்து க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்ற சஜஷன் வந்து சொல்லுவோம். சப்போஸ் இங்க எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் அந்த கேண்டலுக்கு மேல எந்த ஒரு இண்டிகேஷனுமே வராத பட்சத்துல நீங்க ஒரு 1:1 இல்ல 1:2 இந்த டேஷ்போர்ட்ல கொடுத்துருக்கிற டார்கெட்டே புக் பண்ணிட்டு வெளியே வாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஸோ மேக்ஸிமம் இது கூட நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுனை வந்து ஒரு ப்ரீவியஸ் டே முடிகிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ராப் ஃபார்ம் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே அதே ட்ரெண்ட்ல மார்க்கெட் ஒரு கேப் டவுனா ஓப்பன் ஆகி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் முடிகிறப்ப ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நாங்க ட்ராக் பண்ண வரைக்கும் இது அட்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் நடக்குது. 100க்கு 100 சொல்ல மாட்டேன், பட் 80% இது மாதிரி நம்ம பை டுடே செல் டுமாரோன்ற விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லுமே பிடிஎஸ்டி ஒர்க் ஆகுதுங்களா? அட்மோஸ்ட் ப்ரோ, நாங்க இந்தியன் மார்க்கெட் மட்டும் டெஸ்ட் பண்ணோம். அட்மோஸ்ட் ஸ்டாக்ஸுக்கும் நாங்க செக் பண்ணி பார்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் தான் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அதுதான். ஸோ ஸோ இதுக்கு இப்போ ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம நேத்தே நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன், இது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ இந்த டெம்ப்ளேட்ல உங்களுக்கு ரிட்டைல் ட்ராப் அப் சம்பந்தமா அதோட தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுல இருக்கும். கூடவே அதோட விபி, விஎஸ், அது மாதிரி ஓபி, ஓஎஸ், ஸோ அது மாதிரி ஆர்பி, ஆர்எஸ், ஸோ இது ரிலேட்டடான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி வைக்கிறது, எப்போ எக்ஸிட் ஆகுறதுன்ற சீட் ஷீட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த சீட் ஷீட் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதோட கான்செப்ட் என்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோன்றது இதுல ஈஸியா புரியும். ஸோ இந்த சீட் ஷீட்டை ரீட் பண்ணிட்டு நீங்க சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த என்ட்ரிஸ் வந்து எப்படி நம்ம எடுக்கணும்ன்றது, இதுல டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், பட் அதோட கான்செப்ட்ஸ் மட்டும் இதுல வந்து கவர் பண்ணியிருக்கோம். கூடவே இன்ஸ்டிடியூஷனல் ட்ராப் ஜோன்ஸ் அண்ட் மொமெண்டம் ஜோன், இது வந்து ஜென்ரலைஸ்டு வியூ. ஜென்ரலைஸ்டுனா எதுக்கு இந்த சிஸ்டம்குள்ள நான் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஜென்ரலைஸ்டு வியூ கம்பேர்ட் வித் எக்ஸிஸ்டிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் மெத்தடுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசன்றத ஒரு பிரீஃப் அவுட் மாதிரி இதில் கொடுத்துருப்போம். இதை நீங்க ரீட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 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 விஷுவல் ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே நேற்று நான் ப்ரெசென்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டும் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் குரூப்ல. ஸோ அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எந்த குரூப் ரெஃபர் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாட்ஸ்அப் குரூப் தான் இல்ல? வாட்ஸ்அப் தான் ப்ரோ, வாட்ஸ்அப் தான். ஓகே. ஐ திங்க் என்னோட நம்பர் இன்னும் ஆட் ஆகலன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்ல. கொஞ்சம் அது மட்டும் ஓகே, கிராஸ் செக் ஃபைன் ஃபைன். பண்ணிக்கலாம். எனக்கு மட்டும் பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஷூர் ஷூர். ஓகே ப்ரோ. ஸோ ஸோ இதுல வந்து மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து நான்
இதுல வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் மாதிரி நான் இதுல கொடுத்துருப்பேன். ஸோ இதுல நான் ஆக்சுவலா அந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் பார்த்த உடனே பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்றது ஓல்டு யூசர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அது ரிலேட்டடான கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டீகோடர்ல இந்த இன்புட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுறேன், என்ன கான்செப்ட்ல இது ஆப்ரேட் ஆகுதுன்றது. இந்த இன்புட்ஸ்குள்ள வந்தீங்கன்னா ஷோ ஜார்விஸ் கமெண்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஜார்விஸ் கமெண்ட்ரி எதை மீன் பண்ணுதுன்னா ரியல் டைம் மார்க்கெட்டோட வியூவை வந்து ஒரு கமெண்ட்ரி மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சைட்வேஸா இல்ல இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத இது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம அடுத்தது டேஷ்போர்ட் பொசிஷன். ஸோ இந்த ஜார்விஸ் கமெண்ட்ரிக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அதோட பொசிஷன் வேணும் அப்படின்னா அது நம்ம சப்போஸ் சிஸ்டம்ல பாக்குறோம் அப்படின்னா பாட்டம் லெஃப்டா இல்ல டாப் மிடிலா தேவையான பொசிஷன்ல நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த எனேபிள் ஸ்மார்ட் அலர்ட்ஸ்ன்றது நம்ம டிக் பண்ணியே இருக்கணும், அது நம்ம டிசேபிள் பண்ண வேணாம். இது சிங்கிள் டிப் டூல் டிப் டியூரேஷன் வந்து 3A, அது வந்து டிஃபால்ட்டா 3 தான் இருக்கும். ஸோ இது வந்து சப்போஸ் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மொமெண்டம் சிக்னல்ஸ் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மொமெண்டம் சிக்னல்ஸும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தேவை அப்படின்னா நீங்க அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சப்போஸ் மொமெண்டம் சிக்னல்ஸ் எனக்கு வேணான்ற பட்சத்தில் நீங்க அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நான் ட்ராப் வச்சு மட்டும் எடுக்கிறேன், இன்ஸ்டிடியூஷன் ட்ராப்பை மட்டும் வச்சு எடுக்கிறேன்னா நீங்க அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எனேபிள் ஆல் அலர்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு டிக் பண்ணியே இருக்கணும். கீழே இந்த அலர்ட் கன்ஃபர்மேஷன் பார்ஸ் வந்து 0, அது டிஃபால்ட்டா 0 தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷோ ஷீல்டு பிரீஃபிங் ரூம்ன்றது இப்போ நான் டிக் பண்ணது தான். ஸோ இது வந்து மொமெண்டம் சினாரியோக்கான ஒரு டீடைல்டு டேபிள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 செகண்ட் நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ மொமெண்டம் சிக்னல்ஸ் இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து இப்படிதான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ S/P B/P சாரி B/CE அப்படின்றது உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ அது இண்டிகேட் ஆன உடனே அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிக்னல் மட்டும் நான் இப்போ சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மேல S/PE அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு, ஒரு டார்க் கிரீன் லைனுக்கு மேல நம்மளுக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ அதுல மேல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ரைசிங் அப்படின்றது காட்டியிருக்கு. கான்ஃபிடன்ஸ் வந்து 28% வந்து காட்டியிருக்கு. ஃபேஸ் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இது டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆனதுனால மேல இருக்கிற டேபிள் வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேல இருக்கிற டேபிள்ல S/PE அப்படின்றது எந்தெந்த கிரைட்டீரியால எந்தெந்த ரோல வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ 4, 5, 6ன்ற ரோல வந்து S/PE அப்படின்றது கவர் ஆகுது. ஸோ இந்த S/PE ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இண்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் காலத்துக்கு வரணும். செகண்ட் காலத்துல சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சிக்னல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் சிக்னல்ல எனக்கு எஸ்என்சியோட கன்ஃபர்மேஷன்ஸ் எதுனா வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் கேண்டல்ல பாத்தீங்கன்னா எனக்கு டைமண்ட் ஷேப்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? கர்சர் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க கிரியேட் ஆன உடனே நான் இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே இது வந்து 4th சினாரியோல வந்து கவர் ஆகுது. ஏன்னா கிரீன் BOS இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏதோ ஒரு இண்டிகேஷன் வந்து இருக்கா அப்படின்றத பாக்குறேன். இருக்கு. அப்ப என்ன என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா பை நெக்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில்ல நான் ஒரு பை ஆர்டர் போடணும். ப்ரொஜெக்ஷன் வந்து என்னவா இருக்கணும்னா ரைசிங். ஸோ இப்போ நான் கர்சர் வைக்கிறேன். ஸோ மேல பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரொஜெக்ஷன் ரைசிங் இருக்கு. ஸோ அப்போ எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு மெட் ஆகி வர்றதுனால அடுத்த கேண்டில், தட் மீன்ஸ் 4 மணி கேண்டில்ல நான் ஒரு பை ஆர்டர் வந்து போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு அடுத்தது S/PE வருது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா நடுவுல இன்பிட்வீன் வேற எதனாச்சும் மொமெண்டம் சிக்னல்ஸ் வந்துச்சுனாலும் நீங்க அதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ உங்களோட கிரைட்டீரியா படி ஒரு என்ட்ரி மொமெண்டம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இன்பிட்வீன் வேற சிக்னல்ஸ் வருது அப்படின்னா நீங்க அந்த எப்படி சொல்றது அதுக்கு முக்கியத்துவம் வந்து தர வேணாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அவாய்ட் பண்ணணும்ன்றது சொல்லியிருப்போம். ஸோ அது என்ன மாதிரி சினாரியோஸ்னா சப்போஸ் இந்த கிரீன் லைனுக்கும் இந்த ப்ளூ லைனுக்கும் நடுவுல ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். அந்த சிக்னல் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த கிரீன் லைன் அந்த கிரீனுக்கும் ப்ளூக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும், அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இதோட ஓப்பன் பாத்தீங்கன்னா இங்க மேலதான் வச்சிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ஜோனுக்குள்ளதான் வச்சிருக்கு. இந்த கிரீனுக்கும் இந்த ப்ளூக்கும் நடுவுல வச்சிருக்கு. இதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம்.
ஓகே. இப்ப இங்க ஒரு S/P வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எப்படி ட்ரேடுக்கு வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த S/P வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இது இந்த கர்சர் இப்ப மேல வச்ச உடனே மேல ப்ரொஜெக்ஷன் என்ன காட்டுதுன்னா ஃபாலிங்னு காட்டுது. எனக்கு சிக்னல் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நைட் வந்திருக்கு. ஸோ அப்ப கீழே இருக்கிற இந்த டேபிளுக்கு வரேன். பியரிஷ் டேபிளுக்கு வரேன். ஓகேங்களா? இந்த பியரிஷ் டேபிள்ல S/P அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 ரோல ஏதோ ஒரு கண்டிஷன் தான் மெட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப கரண்ட் கேண்டில்ல இந்த சிக்னல் கொடுத்த கேண்டில்லையும் ப்ரீவியஸ் கேண்டிலும் நான் ரெஃபர் பண்றேன். ப்ரீவியஸ் கேண்டில்ல பாக்குறப்ப எனக்கு டைமண்ட் ஷேப்ல எனக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டியிருக்கு. தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து காட்டியிருக்கு. அப்ப ப்ரீவியஸ் கேண்டில்ல பாத்தீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து கவர் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோல என்ட்ரி நான் என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் கரண்ட் கேண்டில். கரண்ட் கேண்டில்லே நான் வந்து செல் பண்ணணும். ஸோ எந்த கேண்டில்ல நான் எடுத்தனோ இதே கேண்டில்ல நான் ஒரு செல் ரேட் போடணும். கூட ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்கா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்கா இருக்கான்றத பார்க்கணும். இங்க நான் கர்சர் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா மேல ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஃபாலிங். ஸோ அப்ப இந்த 3 கிரைட்டீரியாவும் ஒன்னா சேர்ந்து வர்றப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு செல் ட்ரேட் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஒரு செல் ட்ரேட் போடுறேன். இது பேரு தான் நான் என்ன சொல்றேன்னா வேலிட் என்ட்ரின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ வேலிட் என்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 சினாரியோ, புல்லிஷ்ல ஃபர்ஸ்ட் 2 சினாரியோவும் பீரிஷ்ல ஃபர்ஸ்ட் 2 சினாரியோவும் வேலிட் என்ட்ரி அப்படின்ற கிரைட்டீரியாக்குள்ள அடங்கும். ஸோ அந்த வேலிட் என்ட்ரி வந்துச்சுன்னா உங்களுக்கு 100% மார்க்கெட் உங்க உங்க ட்ரெண்ட்ல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து உங்க ட்ரெண்ட்ல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு சிக்னல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ எப்படி சார் இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நோட்ஸ்னு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எந்தெந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கிளியரா சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது ஒரு இண்டிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷன் வந்து யாருனாச்சும் ஒருத்தவங்க இப்போ ஆன்சர் பண்ணுங்க. நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சினாரியோ தான். ஸோ இது வந்து என்ட்ரி வந்து கரண்ட் கேண்டல்ல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போமா, இல்ல அடுத்த கேண்டல்ல நெக்ஸ்ட் கேண்டல்ல வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருப்போமா? ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலா டேபிள் உங்களுக்கு ஐடியா இருக்கும். தட் மீன்ஸ் கொஞ்சம் கிளம்சியா இருக்கு, மறைச்சிட்டு இருக்கு. பட் சினாரியோ வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன டைப் ஆஃப் பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்றது நீங்க ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இந்த டேபிளை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணி ஒரு சிக்னலையும் நீங்க டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ட்ரி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஆரம்பத்துல மொமெண்டம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஒன்ஸ் அதை ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். Still at the same candle. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான் ஏன் செல் அட் த சேம் கேண்டில்னா, ஏன்னா இது டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்து S/P கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு BOS சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து ஸ்ட்ராங்கா நடந்திருக்கு. அப்போ நான் செல் அட் த கரண்ட் கேண்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நான் பார்த்துருப்பேன். ஸோ இதுல இந்த கிரீன் டாட் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த கிரீன் டாட் தான் நம்மளோட டார்கெட். ஸோ இது வந்து சார்ட்ல ஒன்ஸ் அந்த மொமெண்டம் சிக்னல் கிரியேட் ஆகுறப்ப அதோட டார்கெட் பாயிண்ட்டும் சார்ட்ல வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 சினாரியோஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே நம்மளோட வின்னிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து வேலிட் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலிட் என்ட்ரி கிரைட்டீரியாக்குள்ள ஏதாச்சும் ஒரு சிக்னல்ஸ் வருதுன்ற பட்சத்துல அது ஒரு 90% மேல டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு சில என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். பட் அது அந்த என்ட்ரிக்கு மேல நீங்க வந்து கர்சர் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வேஸ்னு காட்டும். சப்போஸ் சைட் வேஸ்னு காட்டுச்சுன்னா நீங்க அந்த என்ட்ரிஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும், எடுக்கக்கூடாது. அந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி சொல்றது, ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். இன் ஃபியூச்சர்ல நிறைய கிளம்சியா இருக்கிற ஒரு சில மொமெண்டம் என்ட்ரிஸையும் நம்ம அவாய்ட் பண்றதுக்கான அப்கிரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் என்ட்ரி. ஓகேங்களா? இதுவும் ஒரு வேலிட் என்ட்ரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா 1ல வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். சேம் அதே மாதிரி தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஒரு 3 டேஸாவே நம்மளுக்கு வேலிட் என்ட்ரி வந்து நிறையவே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு.
ஸோ பாருங்க, தொடர்ந்து ஒரு 5 days பார்த்தோம். 5 days நம்மளுக்கு மார்னிங் செஷன்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற, தட் மீன்ஸ் ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர், இதோ இந்த பாயிண்ட்டையும் அட்ரஸ் பண்றது. ட்ராப்ன்றது ஒரு என்டையர் ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் ஆகிற இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் ட்ராப். ஒரு என்டையர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் ட்ராப். அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் ஐடென்டிஃபை பண்றது தான் மொமெண்டம் என்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்க பார்த்துட்டு வந்துடலாம். ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு ட்ராப் வருதுன்ற பட்சத்துல நீங்க அடுத்த ட்ராப் வரைக்கும் கூட நீங்க அந்த ட்ரெண்டை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் தெரியும். ஏன்னா இது நிறைய மல்டிபிள் சார்ட்ஸ் வந்து அவங்க கோத்ரூ பண்ணதுனால இதுல ஒரு சில ட்ரேட் வந்து எவ்வளவு தூரம் நான் ஹோல்ட் பண்ணணும், எவ்வளவு தூரம் டக்குன்னு நான் புக் பண்ணிட்டு வரணுமான்ற சின்ன சின்ன நுணுக்கம்ன்றது அவங்க மல்டிபிள் சார்ட்ஸ் பார்க்க அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கா கிரியேட் பண்ணி அவங்க ஈஸியா ட்ரேட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் வைஸ் நீங்க சார்ட்ல எந்த ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எந்த ஒரு அடிஷ்னல் எஃபோர்ட்ஸோ நீங்க போட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம டூலே வந்து ட்ராக் பண்ணி சொல்லிடும். கூடவே நீங்க அந்த ரூல்ஸ் அப்ளை பண்றதுனால நீங்க எந்த ஒரு ட்ரேட்லயும் எமோஷனா எப்படி சொல்றது, ட்ரேடை வந்து எடுக்க மாட்டீங்க. ட்ரேடை வந்து கான்ஃபிடென்ட்டா எடுப்பீங்க, எந்த ஒரு பதட்டம் இல்லாம. ஓகேங்களா? ஸோ அது இனிஷியலா அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை ஒரு பேக் டெஸ்டிங் ஃபேஸாவோ இல்லை ஒரு மினிமல் கேபிட்டல் ஒரு 30,000 ஒரு கேபிட்டல் வச்சு நீங்க அதை டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க அதை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஜேர்னல் மாதிரி நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேன், ஒரு எக்ஸல் மாதிரி. நீங்க அதை காப்பி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜேர்னல்ல நீங்களோட எப்படி சொல்றது, இந்த ரூல்ஸுக்கான ஒரு ஜேர்னல் இருக்கும். ஸோ அந்த ஜேர்னல்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களோட ட்ராக் ரெக்கார்டை. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் கண்டிப்பா. ஸோ இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்காயின் போயிட்டு இருக்கு. பிட்காயின் பொறுத்த வரைக்கும் நான் அதுல இதை ஹைட் பண்ணிடுறேன். டைம் ஃப்ரேம் வந்து 30 minutes and 15 minutes தானே? ஆமா சார், கண்டிப்பா. ஆமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கிரியேட் ஆன ட்ராப். ஸோ இந்த ட்ராப்ல நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் அதுவே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடுது. சப்போஸ் அந்த ட்ராப் உங்களுக்கு வேலிடேட் ஆகலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிவர்ஸ் பை வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி உங்களுக்கு ட்ராப் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல நம்மளுக்கு ஒரு புல் ட்ராப் கிரியேட் ஆகி நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டா கீழே வந்திருக்கு. பட் ஈவன் தோ ரிவர்ஸ் பை கிரியேட் ஆனதுனால நம்ம ஒரு மினிமல் லாஸ்ல வந்து புக் பண்ணிட்டு இப்போ பை ட்ரேட் வந்து நம்ம எடுத்துருக்கலாம். பட் இது மாதிரி சினாரியோஸும் நம்ம வந்து லைவ்ல வந்து ஃபேஸ் பண்ணுவோம். என்னன்னா இங்க ரெட் ஜோனும் கிரீன் ஜோனும் எப்படி சொல்றது பேரலா இன்டர்செப்ட் ஆயிடுது. ஸோ அப்படி இன்டர்செப்ட் ஆகுறப்ப அந்த இடத்துல நம்ம ட்ரேட் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸும் உள்ள இருக்காங்க, செல்லர்ஸும் வந்து உள்ள இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸும் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸும் இந்த 2 ஜோன்லயுமே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ட்ரேடை எடுக்காம அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் படி தான் போறோம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோமே தவிர இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஸோ இதே ட்ரேட்ல நம்ம என்டையர் கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆக போறது கிடையாது. ஸோ நீங்க எவ்வளோ லாஸ் எவ்வளோ டார்கெட் அப்படின்றது டிஃபைன்டா தான் நீங்க போறீங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் எமோஷனுக்கு வந்து நான் இங்க வேலையே கொடுக்கறது இல்லை. ஸோ ஈவன் தோ மார்க்கெட் வந்து மார்னிங்ல இருந்து இவ்வளவு தூரம் ரன் ஆனாலுமே நம்ம எப்படி சொல்றது எந்த ஒரு அனாலிசிஸும் இதுக்குள்ள கொண்டு வர போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இன்ஸ்டிடியூஷன் ட்ராப் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பட் இருந்தாலும் நம்ம என்ன ஆயிருக்கு ஒரு
இப்படி சொல்ல சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ரிவர்ஸ் பை வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி இன்டர்செப்ட் ஆகிற இடத்துல நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்செப்ட் இல்லாம இந்த கிரீன் ஜோனும் ரெட் ஜோனும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு ட்ரேடை வந்து போடலாம். இதுல வந்து நான் மொமெண்டம் என்ட்ரி வந்து ஆன் பண்ணல. சப்போஸ் நான் மொமெண்டம் என்ட்ரி வந்து நான் சப்போஸ் எனேபிள் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு என்ட்ரி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பை சிஇ அப்படின்னு ஒரு என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுல ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு ரைசிங் தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு வேலிட் என்ட்ரி தான். ஓகேங்களா? இந்த வேலிட் என்ட்ரியோட டார்கெட் வந்து இங்க கிரீன் கலர் டாட் மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். நம்மளுக்கு எக்ஸாக்டா 11:30 நேத்து நைட்டு வந்து நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் அந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு தான் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த கேண்டலுக்கு கீழே உங்களுக்கு இந்த பிஓஎஸ் இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட இண்டிகேஷன்ஸ் வருதோ அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான எப்படி சொல்றது ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருதோ அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் வருது. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எப்படி சொல்றது பிஓஎஸ்ஓ இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுவுமே ஃபார்ம் ஆகல. இதோ இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல எதுவுமே ஃபார்ம் ஆகல. ஸோ அப்ப இந்த இடத்துலலாம் ஒரு எப்படி சொல்றது மார்க்கெட் வந்து ஒரு டைப் கன்சாலிடேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப லைவா பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம இப்ப எடுக்கலாம் லைவ்ல. ஸோ இது வந்து மொமெண்டம் சிக்னல். ஸோ இதுக்கு டார்கெட் பாத்தீங்கன்னா மேல இங்க மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த 77155 வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து மொமெண்டம் என்ட்ரி கிரைட்டீரியால வந்து சேரும். வேலிட் என்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? கூடவே அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகுறப்ப கீழே ஜார்விஸ் ரிப்போர்ட் அப்படின்றது 1 மினிட்டுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிள் மீன்ஸ் 1 மினிட்டுக்கு வந்து மறையாம அப்படியே இருக்கும். சப்போஸ் இது மறைஞ்சாலும் நீங்க இந்த B/CEன்ற சிக்னலுக்கு மேல ஒரு இந்த ஹேண்ட் மாதிரி சிம்பிளை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ அப்ப 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு 2:30க்கு ஒரு பை என்ட்ரி கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் இல்ல நான் வந்து 30 மினிட்ஸ் வேணும், நான் 5 மினிட்ஸ்ல ஒரு சின்னதா நான் ஒரு எப்படி சொல்றது ஸ்கேல்பிங் மாதிரி பண்றேன்ற பட்சத்துல நீங்க 5 மினிட்ஸ் நான் இப்ப கன்வெர்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வேலிட் பை அப்படின்றது மார்னிங் 11:15க்கு கொடுத்துருக்கு. ஸோ நிறைய வாட்டி நான் சொன்னேன்ல கிரீன் ஜோன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து வேலிட் பை கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான்னா மார்க்கெட் திருப்பி அப்சைட் போயிருக்கான். திருப்பி அகெயின் ஒரு 135 மார்க்கெட் வந்து கிரீன் ஜோனுக்குள்ளே வரான். வந்துட்டு என்ன பண்ணிருக்கான்னா திருப்பி அப்சைடு தான் டிராவல் ஆயிருக்கான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெட் ஜோன் ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. தட் மீன்ஸ் இந்த ரெட் ஜோன்ல செல்லர்ஸ் வந்து பர்டிகுலர் சாரி பிடிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து திருப்பி இந்த கிரீன் ஜோனுக்கு வரான். திருப்பி இங்க ரெட் ஜோன். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடம் வந்து ஒரு குரூஷியலான ஒரு இடம். தட் மீன்ஸ் உங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே இந்த ரெட் ஜோனோட அந்த எப்படி சொல்றது இந்த லோயஸ்ட் பாயிண்ட் டச் பண்றப்ப நம்ம எய்தர் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஹோல்ட் பண்றன்ற பட்சத்துல ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுட்டு கூட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது நீங்க மல்டிபிள் டைம்ஸ் இந்த சார்ட்டை பார்க்க தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நாங்க நிறைய எங்களோட எப்படி சொல்றது ஒரு சின்ன சின்ன இன்ஸ் எல்லாமே நாங்க சொல்லுவோம். பட் நீங்களும் அந்த சார்ட்டை வந்து மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுலதான் ஒர்க் ஆகும் இதுல ஒர்க் ஆகாது அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப சப்போஸ் எத்திரியம் நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே எத்திரியம் எடுத்திருக்கேன். எத்திரியம்ல பாத்தீங்கன்னா ஓகே இங்க பாத்தீங்கன்னா பியர் ட்ராப் கொடுத்து 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். பியர் ட்ராப் கொடுத்துட்டு ஆப்போசிட் செல் கொடுத்து ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. ஸோ இங்க புல் ட்ராப் கொடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ் பை கொடுத்து ஸோ இந்த ரிவர்ஸ் பைல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் 1:1 வச்சிருந்தோம் அப்படின்னா 1:1 வந்து ரீச் ஆயிருக்கும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு ஒரு டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கான். இல்ல நான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லயே நான் பாக்குறேன்ற பட்சத்துல நீங்க 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே பிட்காயின்ல என்ன ரியாக்ட் ஆச்சோ சேம் அதே தான் எத்திரியம்ல ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது எல்லாமே ஆல்ட் காயின்றதுனால உங்களுக்கு ஒரு பேர்ல மேஜர் பேர்ல உங்களுக்கு வர ரியாக்ஷன் தான் மற்ற பேர்லயும் வந்து ரியாக்ட் ஆகும்.
சேம் அதே மாதிரி இந்த ஜோன்ல எப்பப்பெல்லாம் இந்த ரெட் ஜோன்ல வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாக்குறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஓகே இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஓகேங்களா, பை ட்ரேட் வந்து நம்ம போடக்கூடாது. சப்போஸ் ரிவர்ஸ் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பை ட்ரேட் போடலாம். பட் உங்களுக்கு ரிவர்ஸ் பை அப்படின்னு எந்த ஒரு இண்டிகேஷனும் வராம நீங்க ஒரு பை ட்ரேட் போடுறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஸோ அப்ப மார்னிங்ல இருந்து இப்ப நம்ம டூல் யூசர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு செல் ட்ரேட்ல இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு செல் ரிலேட்டடான ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன் சாரி தட் மீன்ஸ் ஒரு ட்ராப் ஜோன் எங்க கிரியேட் ஆகுமோ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்ப நம்மளோட டிசிஷன் என்னவா இருக்கு, ஈவன் ஒரு நாள் கடந்தாலுமே நம்மளோட டிசிஷன் வந்து ஒரே ஒரு டிசிஷனா தான் இருக்கு. நீங்க மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து நம்ம எந்த இடத்துலயும் நம்ம கொண்டு வரல. ஓகேங்களா, நம்ம ட்ரெண்ட் ஃபாலோ தட் மீன்ஸ் எந்த ஒரு ட்ரெண்டையோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடிஷ்னலா இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணல. அதே மாதிரி மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் டிராவல் ஆனாலும் நம்மளோட ட்ராப்பை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அது வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுடுச்சு. தட் மீன்ஸ் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்ஸ் அது வேலிட் செல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா 100% அந்த இடத்துல அவங்களோட பார்ட்டிசிபென்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் நம்ம வேலிட் செல், ஆப்போசிட் செல், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து இதுல கொண்டு வரோம். அப்ப வேலிட் செல் வருது அப்படின்னா ஓகே இந்த இடத்துல 100% செல்லர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சேம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சினாரியோ தான் எத்தேரியம்லயும் பிட்காயின்லயும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் என்னோட வியூ வந்து மேக்ஸிமம் அதில் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில கான்செப்ட் விட்டுருக்கோம், அதை நான் அப்கமிங் செஷன்ல வந்து நான் கவர் பண்றேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அலர்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் நீங்க ட்ரேடிங் வியூ வந்து ஃப்ரீ ட்ரையலே நீங்க வச்சிருங்க டெஸ்டிங் பேஸ் வரைக்கும். உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் பார்க்கணும், என்ன அலர்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அலர்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம பர்டிகுலர் டீமுக்காக நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டில் நீங்க இப்போ இது வந்து டெஸ்டிங் பேஸ்ல இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க பார்க்கணும், நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அதுல ட்ரிகர் ஆகிற அலர்ட் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து டிஃபால்ட்டா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பை வந்திருக்கா இல்ல வேலிட் செல் வந்திருக்கா, என்ன புல் ட்ராப் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ட்ரி, ஓகேங்களா, என்ன என்ட்ரி பாயிண்ட், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1 டார்கெட் 2, எவ்வளவு ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது, அதே மாதிரி வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றதும் இங்க வந்து அப்டேட் ஆகும். ஸோ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், இது வந்து கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அந்த சாரி அந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். என்ன டைம்ல வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றது இங்க இண்டிகேட் ஆகும். சப்போஸ் இதை நான் ஆல் கொடுத்துருக்கேன், எனக்கு பை ரிலேட்டடான ட்ரேடு மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இது பைன்னு கொடுத்தீங்கன்னா பை ரிலேட்டடான வியூ மட்டும் இங்க கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செல் ரிலேட்டடான ட்ரேட் பார்க்கணும்னா நீங்க செல் ரிலேட்டடான இண்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இல்லை நான் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை வருது அப்படின்னா எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லாம் வேலிட் பை வந்திருக்கு அப்படின்றத நீங்க பிபி கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பார்த்துக்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்ல. இப்போ சப்போஸ் நிஃப்டி வந்து பியர் ட்ராப் கொடுத்து மேலே போகுதுன்னா டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஸோ அப்போ நீங்க இதுல விபி கொடுத்தீங்கன்னா அதுலயும் வேலிட் பைன்னு காட்டுச்சுன்னா நீங்க டேரக்டா போய் ட்ரேட் எடுத்துடலாம். ஓகேங்களா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ண டேரக்டா போய் ட்ரேட் எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி வேலிட் செல், இப்போ ரீசெண்டா இதுலலாம் வேலிட் செல் வந்திருக்கோ அது. ஸோ இல்ல ஜென்ரலைஸ்டு வியூவா இல்லை எனக்கு ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ்ல மட்டும் பார்க்கணும்னா இங்க ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாக்ஸோட வாட்ச் லிஸ்ட் வந்து வந்துடும். இல்ல கமாடிட்டி, இல்ல ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, இது மாதிரி கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து நீங்க அலர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. அதுல ஜென்ரேட் ஆகிற அலர்ட்ஸ் எல்லாமே இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு லைவ்ல வந்து விசிபிளா ஓடிக்கிட்டே இருக்கும். இது கூட அடிஷ்னலா நம்ம ஒரு சேட் பாட் மாதிரி கிரியேட் பண்றோம். சப்போஸ் நம்ம டூலை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலா எக்ஸ்ட்ராவா வேற எதுனா தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் பத்தி வேற எதுனா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பாட்ல கேட்டீங்கன்னா அது ரியல் டைம்ல உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும். ஓகேங்களா, ஸோ அதுவும் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்ட் டு எண்ட் சொல்யூஷனா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எப்படி சொல்றது, டைம் எடுக்காம குயிக்கா வந்து நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. மற்ற ட்ரேடரையும் உங்களையும் கம்பேர் பண்ண நீங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாத்துறதுக்கான உத்தரவாதத்தை நான் தரேன். ஸோ நீங்க ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னா இன்டராக்டிவா
கொஷின்ஸ் நீங்க எந்த அளவுக்கு கிளாரிஃபை ஆயிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குயிக்கா வந்து ரியல் ட்ரேட் வந்து நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன சந்தேகமா இருந்தாலும் என்னையோ இல்ல குரூப்லயோ கேளுங்க, கண்டிப்பா நாங்க வந்து ஆன்சர் பண்றோம். ஸோ நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில சந்தேகம் இருந்தாலும் அவங்களும் நீங்க கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் பிரபாஸ் ஒரு சின்ன டவுட் சார், கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். சார் இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து ஸ்டாக் செலக்ஷன் பண்றோம்ல சார், அதுக்கு ஃபில்டர் என்ன இருக்கு, அதுல அது எப்படி சொல்றது சார்? அதுக்கு வந்து நம்ம ஒரு பிபிடி மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் சார். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம், இன்ட்ராடேக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். நான் ரீஷேர் பண்றேன், அது கோத்ரூ பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரி சார், ஓகே. இது இது நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து ஒரு 1 மந்த்ல நீட்டா கண்டினியூ பண்ணுவா சார் இந்த டூல? கண்டிப்பா சார், ஒரு 1 வீக் போதும். நீங்க டெடிகேட்டடா உட்காந்தீங்கன்னா 1 வீக்ல கத்துக்கலாம். 1 வீக்ல கத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஃபர்தரா இப்போ நம்ம 5000 சார்ஜ் பண்றீங்களா சார்? இப்போ ஃபர்தரா எதனா அடிஷனல் சார்ஜ் ஆகுமா சார் ஃபியூச்சர்ல? இல்ல சார், அதை தாண்டி 1 ரூபி கூட நாங்க வாங்க மாட்டோம். ஸோ அதுதான் எங்களோட பேஸ் சார்ஜ். நீங்க ஒன்ஸ் அது பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதோட. ஓகே ஓகே ஓகே. சரி, அந்த ஸ்விங் ட்ரேடிங் அந்த அந்த டாக்குமெண்ட் மட்டும் ஷேர் பண்ண முடியுமா சார் எனக்கு பண்ணல? பண்றேன் சார், கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ. தேங்க். 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் மாதிரி என்ன இருக்குமா பிரபா? இருக்கு சார். நான் அதான் உங்களுக்கு எனக்கு ட்ரேடிங் ஐடி மட்டும் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஈவினிங் ஒரு 6 நான் எனேபிள் பண்ணிடுறேன். மண்டே அதான் நாளையில இருந்து நீங்க லைவ்ல வாட்ச் பண்ணுங்க. மார்னிங் ஒரு 1.5 ஹவர் செஷன் இருக்கும் மார்னிங். ஸோ அதுல ஜாயின் பண்ணுங்க. அதுல ரியல் டைம் லைவ்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லைவ்ல கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யா ஷூர், வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் மேம். ஓகே சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற எதுனா கொரிஸ் இருந்தா கேளுங்க, இல்ல நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பிரபா, another query. வாட்ஸ்அப்ல அலர்ட் வைக்க முடியுமாப்பா? பிகாஸ் இருக்கு. ஓகே, வாட்ஸ்அப் ஆக்சுவலா வாட்ஸ்அப்னா நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு மொபைலுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ட்ரிகர் ஆகிற அலர்ட் எல்லாமே எனக்கு மொபைலுக்கு ரிசீவ் ஆகும், மொபைலுக்கும் ரிசீவ் ஆகும். நீங்க வந்து டேஷ்போர்ட்லயும் இங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பிகாஸ் ட்ரேடிங் வியூல நம்ம பிரீமியம் வாங்கணும், பட் தட் சீம்ஸ் டு பி டூ எக்ஸ்பென்சிவ்ல ட்ரேடிங். கண்டிப்பா. ஆமா, ஆக்சுவலா ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பிளான் போட்டுக்கலாம். நம்ம அதுல 4 டைப் ஆஃப் பிளான் இருக்கு. பேசிக் போட்டீங்கன்னா அரௌண்ட் 1300 சம்திங் வரும் பர் மந்த். அதுல ஃபர்ஸ்ட் 30 days வந்து ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தருவாங்க. சப்போஸ் அந்த ஃப்ரீ ட்ரையல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த பெய்டு வெர்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அந்த 30 days யூஸ் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்க டைம் வந்து எஃபிஷியன்ட்டா சேவ் ஆகுதா இல்லையான்றது. ஓகே, ஆல்ரைட். ஏன்னா நம்ம கிளைண்ட் இனிஷியல் கிளைண்ட் எல்லாமே அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணாலும் அது பெஸ்டானது தான். ஓகேப்பா, ஷூர். ஸோ டவுட் சார், இப்போ ட்ரேடிங் வியூல வந்து நம்ம பேசிக் இல்லாம இப்போ ஃப்ரீ வெர்ஷன்ல நிறைய பேர் யூஸ் பண்றேன் சார். நான் ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்றேன். அதுல ஒர்க் ஆகுமா இல்ல இதுக்கு ட்ரையல்? இல்ல சார், இந்த ட்ரையல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அடிஷ்னலா எது சார்ஜும் பே பண்ண தேவை. இப்போ என்னன்னா அலர்ட் வேணும் உங்களுக்கு, மொபைலுக்கு டைரக்டா அலர்ட் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த பேசிக் பிளான் போட்டுக்கிறது நல்லது. ஓ, பேசிக் பிளான் போட்டுக்கிறது. ஓகே ஓகே. சரி, இப்போ இதுல டவுட் என்ன இருக்குன்னா 1-to-1 செஷன் மாதிரி என்ன ஆஃப்லைன் செஷன் வைப்பீங்களா சார்? இது கத்துக்கிற மாதிரி என்ன டவுட் அப்படின்னா லைவா? இல்ல சார், லைவ் சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு. நீங்க லைவ்ல நீங்க எந்த கொரி கேட்டாலும் நம்ம குரூப்ல நீங்க டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு ஸோ இது எப்படி போயிருக்கும், என்ன ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம். அது இல்லாம மார்னிங் நான் ஒரு 1.5 hours லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அதுலயும் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரி சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அந்த மார்னிங் இன்ட்ராக்ஷன் வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ்ல நடக்குமா பிரபா? ஆமா ஆமா ஆமா, 9:15 to ஒரு 11 வரைக்கும். ஓகே, ஃபைன். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா ப்ரோ? சொல்லுங்க சார். ப்ரோ, இது அந்த ஆட்டோமேஷன் ட்ரேடிங் இருக்கா ப்ரோ? ரோபோட் ட்ரேட்? ரோபோட் ட்ரேட் வந்து ஒரு பாட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் டெலகிராம்ல. ஸோ எண்ட் டு எண்டா இப்போ எப்படி சொல்ற, அதுவே ஆர்டர் எடுக்கிற மாதிரி
இன்னும் கொண்டு வரல. இப்போ எப்படின்னா உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்துச்சு, மார்க்கெட் சம்மந்தமா எதுனா சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பாட்ல கேட்டிங்கன்னா அது ஆன்சர் பண்ணும். ஸோ நேற்று ஆக்சுவலாக நமக்கு லைவ் செஷன்ல காட்டியிருந்தேன் நேற்று அலைஸ் ப்ளூவில். அது லிங்க் வேணா அனுப்புறேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் நல்லா அந்த லிங்க் அனுப்பிச்சுடுங்க ப்ரோ. அனுப்புறேன். ஓகே But ஓகே. futures you have plans, Prabha, for Algo? இருக்கு சார். ஆல்கோ எண்ட் டு எண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. பட் அது ஒர்க் போயிட்டு இருக்கு. பட் அது கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுக்கும். ஸோ நிறைய வேலிடேஷன் இருக்கு. Okay. ப்ரோ சொல்லுங்க சார். இதுல இப்ப நீங்க கொடுத்துருக்க அந்த சார்ட்ல எதுவும் கரெக்ஷன் நாங்க அப்ப பண்ணணுமா இல்ல எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்களா? இல்ல, கரெக்ஷன் இந்த சென்ஸ் இன்புட்ஸ்ல மட்டும் நீங்க எப்படி சொல்றது, நான் வச்சிருக்கிற மாதிரி நீங்க செட்டிங்ஸ் வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நான் திருப்பி மெயின் குரூப்லேயே வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போ நிறைய ஒரு சிலவங்க நேற்று வந்து நியூ யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன இன்புட் செட்டிங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத. ஸோ அதை நான் மெயின் குரூப்ல போடுறேன். அதை பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே 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 ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Yeah, I don't have any questions, man. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே. Thanks. தேங்க்ஸ். Yeah. Bye bye. பாய். Yeah. Thank you. தேங்க்ஸ்.